இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க? முகூர்த்த நேரத்துல நீங்க போனதும் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பாவை சமாதானப்படுத்தவே முடியல. என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன். ஆனா நீங்க மனசு மாறி வந்துட்டீங்க. நான் தான் உங்க பொண்டாட்டின்னு மறுபடியும் மனசார தாலி கட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சத்தியமா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இப்பவாது அந்த சாரா கெட்டவன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதுங்க. இப்போ நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்ணிலா, தள்ளி போ. ஏய், முதல்ல தள்ளி போ. ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. உங்க மனைவின்னு மறுபடியும் தாலி கட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எதுக்குங்க டிஸ்டன்ஸ்? வருண், இனி நாம மட்டும்தான். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேற யாரும் இல்ல. நம்ம லைஃப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்ணிலா, ப்ளீஸ் நோ யுவர் லிமிட்ஸ். ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. வருண், என்ன பயந்துட்டீங்களா? என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? சச்ச, எனக்கு தெரியுங்க நீங்க மாறலன்னு. அவ்வளோ ஈஸியா மாறுற ஆளா நீங்க? பரவாயில்லைங்க. காதலுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறீங்க. இந்த வீட்ல இவ்ளோ பேர் கூடி இருக்கும்போது கூட சாரா ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு லவ்வர் கிடைக்க கொடுத்து வைக்கணும். என்ன அந்த சாரா தான் அதை சரியா புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சரி, டென்ஷன் ஆகாம சொல்லுங்க. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் ஆல்ரெடி நியூயார்க் போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன்.